யாருக்காவது இங்கிலீஷ் நியூ டெஸ்டமெண்ட் வேணும் அப்படின்னா அதில் ப்ரோவேப்ஸ் இருக்குது, அதில் சாம் இருக்குது. சரியா? அந்த யாரும் வேணும்னா நீங்கள் தயவுசெய்து கேட்டிங்கன்னா வச்சுருக்கிறேன். இங்கிலீஷில் வச்சுருக்கணும், தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் யாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், யாருக்காக போய் கொடுக்கலாம். சரியா? கர்த்தர் நல்லவர். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு நாம் சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும், நீர் வரும் மட்டும் நீர் தான் என்னுடைய வாழ்க்கையின எல்லாம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோமா? இன்னைக்கு என்ன நாள்? மதர்ஸ் டே. யாரெல்லாம் உங்கள் காலையில் உங்கள் அம்மாவை பிளஸ் பண்ணீங்க? வெரி குட். வேற யாரு? உங்கள் அம்மா விஷ் பண்ணிட்டீங்க. 2 பேர் தான். வேற யாரு? வேற யாரு உங்களை விஷ் பண்ணாங்க? வேற யாரு விஷ் பண்ணோம்? அவங்களுடைய பேரண்ட்ஸ் அம்மாவை யாரெல்லாம் விஷ் பண்ணோம்? விஷ் பண்ணியாப்ல? உங்க அம்மா சொல்லி கொடுத்து சொல்றேன். நீனு நல்ல பிள்ளை. நேற்று காலையிலேயே வந்து யாரு? பவித்ராவும் ஜெபாவும் காலையிலேயே வந்து இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சேர்ஸ் எல்லாம் அடுக்கி ஃபுல்லாக சப்போர்ட், ஈவினிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கடைசியில் இங்கேயே ஸ்டே பண்ணி அவன் நைட்டு அழுதுட்டா. எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு அழுதுனால அவளை மட்டும் கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம். சரியா? பவித்ரா மட்டும் நைட்டு 10 மணிக்கு எந்திரிச்சு அழுதுட்டுருக்குறா. எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும். அதனால் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். இவன் மட்டும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எங்கள் அம்மாவை இன்னைக்கு பார்க்கல நாளைக்கு பார்க்குறேன்ட்டா, அதனால் விட்டுட்டோம். சரியா? ஸோ கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். ஸோ நம்ம இவ்வளோ நாளும் நம்ம ஆண்டவரோடு தான் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். வேற எனக்குள்ளார ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம எங்கேயுமே போல்டாக பேசுகிறோம். பாவம் எனக்கு இல்லை, நான் சத்தியம் சொல்கிறேன்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிக்கிறோம். சொல்கிறது கேட்குது அவங்களுக்கு. ஆனால் பொருத்தனை பண்ணுறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம். இந்நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு தவறை ஏதோ ஒரு வழியில் நான் செஞ்சிட்டே தான் இருக்கிறேன். ஏதோ ஒரு வழியில் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் அபியாசப்படுக்குது, நடக்குது, எல்லாமே செய்யுது. ஆனால் என்னைய மீறிய என்னுடைய சரீரத்துக்கும் கர்த்தருக்கும் விரோதமான பாவங்களை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆன்டி, ஆமாவா இல்லையா? இல்லை, சொல்லுங்க. அது இல்லை, நான் வர்றேன் நான் அது வசனத்தின்படி வர்றேன் நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளார இருக்கிறது உண்மை. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபாலிங் இஸ் ஹியூமனிசம் பட் பீயிங் தேர் இஸ் டிமானிசம். விழுகிறது மாமிஷிகம், பட் விழுந்து கிடப்பது பிசாசுத்துவம். ஸோ நான் பாவம் செய்யவே இல்லை, நான் நீதிமானாக தான் இருக்கிறேன். ஸோ அதனால் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நான் பாவம் செய்தேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேவலமானதோ இல்லை யாரும் விரும்பாததோ செய்யக்கூடாது அப்படி பாவங்கள் இல்லை. சின்ன சின்ன பொய் சொல்லியிருக்கலாம், சின்ன சின்ன காரியங்கள் செய்து. ஆனாலும் நான் என்னை ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பேசி இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது என்னை ஸ்திரப்படுத்தி நான் சரி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சிலர் கேட்பீங்க, சினிமா பார்க்கறது தப்பா? 100% தப்பு தான். 100% தப்பு தான். அது எனக்குரியது அல்ல. சரி, இந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பார்க்கறது தப்பா? தப்பு தான். அதில் குடும்பத்தை பிரிக்கிறது வரும், குடும்பத்தை சேர்க்கறது வரும், அதில் லவ் பண்ணுறது வரும், எல்லாமே வருது. தண்ணி அடிச்சு ஓரமாக படுத்திருக்கிறது வரும், எல்லாமே வரும். இது எனக்குரியதல்ல. இது யாருக்குரியதல்ல? ஹலோ, இருக்கீங்களா? பேச ஆரம்பிங்க. நீங்க பேசினாதான் நான் பேச முடியும். ஆமாவா இல்லையா? ஸோ நிறைய நடக்குது. ஆனால் இதில் மெயினானது என்னன்னா,
என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த சாபங்கள், அந்த சாபத்தை ஆவியானவர் எப்படி உடைச்சாரு. ஸோ நான் எப்படி உடைக்கணும், அதை நான் எப்படி ஃபாலோ பண்ண என்னுடைய வாழ்க்கையில். யாரெல்லாம் அந்த ஆத்தும பந்தம் இப்போ எங்க, ஏன்னா யாத்ராம் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் உன்னை விசாரிக்கிறவருக்குன்னா 1000 தலை வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், உன்னைய இரக்கம் பாராட்டுகிறவராக. இது எந்த மாற்றமும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 112:1 என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவருடைய பிரமாணங்களில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். ஆமென். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, அவன் போதும் சிஸ்டர். பாக்கியவான் என்பது செழிப்பு. அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் தேவனுடைய பிரமாணங்களை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நான் நடைமுறைப்படுத்தி நான் அது சரியா இருந்தாதான் என்னுடைய ஆண்ட்ரூஸும் ஜெமிமாவும் ஆசீர்வதிக்கப்படுவான். இருக்கீங்களா? இது உபாகமம் 28:1 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. என்ன சொல்லுகிறது வாசிங்களேன். விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். நான் சொல்லல, மோசே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை தெளிவா பேசுறாரு. நீ உண்மையாய், மறுபடியும் வாசிங்க, அதை நீங்க உங்களுக்கு எப்படி வாசிப்பீங்க? வாசிங்க. இன்று நீர் உனக்கு விதிக்கிற, எனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய, என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, நான் கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பேனானால் உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேசங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்னை மேன்மையாக வைப்பார். ஐயா, இந்த வசனத்தை நான் மெடிடேட் பண்ணும்போது எனக்குள்ளார வந்த என்னது ஒரு நடுக்கம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நடுக்கம். என் உடம்பு அப்படியே ஆடிருச்சு. 2-3 தடவை ரெஸ்ட் ரூம் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த வசனத்தை நான் எனக்கு அறிக்கை பண்ண ஆரம்பிக்கும் போது சொல்றாரு பாருங்க, நீங்க அதே அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு போய் மட்டும் படிங்க. ஏன்னா நான் நேரம் இல்லை, கொஞ்சம் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 32 ஆசீர்வாதங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க அந்த உபாகமம் 28:1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா 32 ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா 13ல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் படிச்சீங்கன்னா 96 சாபங்கள் இருக்கிறது. அப்பா ஐயா, ஆசீர்வாதம் ஒரு சாபம் 3 மடங்கு. நான் அதை ஓவர் கம் பண்ண, உடைக்கணும். உன் பொருளாதார குறித்த சாபம், உன் பிள்ளையை குறித்த சாபம், உன் கற்பத்தை குறித்த சாபம், உன் எல்லையை குறித்த சாபம், உன் ஆடு மாடுகளை குறித்த சாபம், எல்லாமே இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்றாரு, நீ எனக்கு மாத்திரம் கீழ்ப்படி ஆரம்பிச்சீங்கன்னா நீ மேலானதை பார்ப்ப. சொல்லுங்க, ஆவியானவரே, இந்த வசனத்தின் சொன்னது போல உங்களுக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு மேலானது கிடைக்கும். அந்த பவுல் அப்போஸ்தலன் எதை நாடுறாரு? மேலானது, மேலானது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்களேன். ஒருவேளை ஆண்டவரே
என்னுடைய மூதாதைகளின் பாவத்தின் சாபத்தின் நிமித்தமாக எனக்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை எனக்கு செய்ய விரும்புகிறார். 3 காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்க இங்க நம்ம அல்லேலூயா சொல்றோம், இங்க அந்நிய பாஷையில பேசுறோம், ஆவியில நிரம்புறோம், எல்லாமே கரெக்ட், எல்லாமே உண்மைதான். ஆனா வீட்டுக்கு போனா நான் மாற ஆரம்பிச்சிடுறேன். இன்ஸ்டாகிராமில் உட்காந்துறேன், வாட்ஸ்அப்பில் உட்காந்துறேன், ஃபேஸ்புக்கில் உட்காந்துறேன், இன்னும் என்னென்ன இருக்கோ அதிலெல்லாம் உட்காந்து அதில் என்னென்ன கேவலமான காரியங்கள் வருதோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓப்பனாகவே பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வருகை எப்பன்னு தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை எப்பன்னு தெரியாது. எப்ப வேணாலும் வரலாம், இப்ப வேணாலும் வரும், நைட்டு வரும், நாளைக்கு வரும், காலையில் வரும், எப்ப வேணாலும் வரும். ஆனா அது அவருக்கும் சொல்ல முடியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா வருவார். அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லப்பட்டது போல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் அவர் வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் முற்றிலும் குற்றமற்றதாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். எதை பேசுறோம், எதை செய்றோம், எதை நாடி ஓடுறோம். நான் மட்டும் என்னைய மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை மற்றவங்க சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறேனோ? எங்கள் வீட்டில் சில நேரங்களில் கொஞ்சம் ரைஸ் பண்ணி என் ஒய்ஃபு பேசுவேன், கொஞ்சம் பண்ணிக்கோ நல்லா இருக்கும். நான் பேசும்போது அவர் சொல்ல கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது என்னுடைய வேலையே இல்லை. இட்ஸ் நாட் மை ஜாப். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதுவும் ஒரு பாவம், அது ஒரு பாவம். சொல்லு 3 காரியங்களை கர்த்தர் விரும்புகிறார். 1 காரியங்கள், கண்ணாடி போட்டுக்குவா. 1 சாபங்களுக்கு பதிலாய் என்னை உருவாக்கிய, என் மேல் வாஞ்சி வைத்திருக்கிற, என் மேல பாசம் வச்சிருக்கிற, நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற எங்க அப்பா என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் சாபங்களுக்கு பதிலாய் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். blessed instead of curses. பார்த்து சொல்லுங்க, உங்களை சாபங்களுக்கு பதிலாய் அப்பா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா அந்த சாபம் என்னை விட்டு நான் போகணும். 2வது, குறைச்சலுக்கு பதிலாய் என்னை பரிபூர்ணமாக்க விரும்புகிறார். perfection instead of the imperfection. அப்படிதானே? சரிதானா? அதாவது குறைச்சலோடு வாழ்ந்துட்டு இருக்கிற என்னைய என்னுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம், செழிப்பு, அப்படிதானே? அப்புறம் என்னது, நிறைவு. சம்பளத்தை எப்போ வாங்கினாலும் கையில் வாங்கினேன், பையில் போட்டேன், போன இடம் தெரியலன்னு நம்ம சொல்றோம், அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, போன இடம் தெரியல நீ சொல்ல மாட்ட, இதை எப்படி செலவு பண்றது யோசிச்சுட்டு இருப்பியா? அவர் ஆமேன்னு சொல்லுவோமா? இவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப சீரியஸாக நான் பேசலை. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை உடைக்கணும், அந்த ரூட்டை கட் பண்ணணும். அந்த ரூட்டை கட் பண்ணாதான் நம்மளால் அதை என்ன பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் எடுக்க முடியுமோ. ஏன்னா சில காரியங்களை நான் என்ன பண்ணணும், வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். வசனம் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, அதில் எந்த மாற்றமும் இல்லை, பிள்ளைங்க நல்லா பாடுனாங்க, ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க, அதில் ப்ரெசன்ஸ் பின்னாடி இருந்து நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். நானே யோசிச்சேன், எனக்கு கூட அந்த மாதிரி பாட முடியலையேன்னு யோசித்தேன். ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது எல்லாம் உண்மைதான், எல்லாம் நடக்குது. பட் எனக்குள்ளார தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனாய் மாறுகிறேனா? I want to become a transformation in all life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு இருதயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்க ஒரு அல்லேலூயாவே சொல்லும். எல்லாரும் ஊரு போயிருக்கிறாங்க, இருக்கிற நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். God wants to do great things in your life.
நாட் அ ஸ்மால் திங்ஸ். ஒரு பெரிய காரியத்தை கிரகிக்க முடியாத, அதிசயம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் செய்யும்படி விரும்புகிறார். மௌனமா இருக்காதீங்க, எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிங்க. மூன்றாவது, வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியம். ஹெல்த் இன்ஸ்டெட் ஆஃப் இல்னஸஸ். அப்படிதானே? அப்படிதானே ஆண்டி? கொஞ்சம் நான் வீக்கு, கொஞ்சம் எனக்கு அப்பப்போ நீங்க சொல்லுங்க. அதாவது வியாதிக்கு பதிலாய் நான் உன்னை ஆரோக்கியப்படுத்துவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து. இது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா என்கிட்ட சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வசனத்தை பேசுறோம், இன்னைக்கும் நெளிஞ்சுதான் நடக்கிறோம். இன்னைக்கும் வசனத்தை பேசுறோம், இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஐயோ அங்க அது இல்லை இது இல்லை குறைவா இருக்கு, அதைத்தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம், என்ன பண்றதுனே தெரியல. எங்க வீட்டில் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒருத்தர் தலைவலினா எல்லாரும் தலைவலினே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க சரியாகவே படிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, என் குடும்பத்தில் எங்கள் 2 பேர்த்துக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அப்படி தான் எங்கள் மாமியா குடும்பத்திலையும் நடந்துச்சு, அப்படி தான் எங்களுடைய தாத்தா குடும்பத்திலையும் நடந்துச்சு, அப்படி தான் நடந்ததுனால இன்னைக்கு எங்கள் குடும்பத்திலையும் நடக்குது. நாங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, உங்கள் தாத்தா பாட்டி இப்படி பண்ணாங்களா? ஆமாம். சுகர் இருக்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு இருக்கா, உங்க ஜெனரேஷன்ஸ்ல இருக்கா, அதனால தான் உங்களுக்கு. அல்லோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை வியாதி இல்லாம ஆரோக்கியமான வாழ செய்யணும், அதுதான் ஏன் விருப்பம். எங்கேயாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறையா இருந்துச்சு போனாரா? எங்கேயாவது சாபத்தை சுமந்துட்டு போனாரா? அப்படியா? யாரோ அந்த ஊருக்குள்ள போறாரு, ஒருத்தர் ஓடி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ புகழ்றான். சட்டை கிடையாது, உடம்பெல்லாம் ரத்தம் ஒளியிட்டு இருக்கு, 2 கையிலையும் 2 கால்லையும் 2 செயின் கட்டி இது பிஞ்சு உடஞ்சி போய் கிடக்கு, தலையெல்லாம் பரட்டையா இருக்கு. அவன் கீழே ட்ரெஸ் ஒழுங்கா போட்டிருந்தானா போடலையான்னு தெரியல. யாரை சொல்றேன் தெரியுதா? லேகியோன் பிசாசை சொல்றேன். அவன் நேரம் ஓடி வந்து கல்லறையிலிருந்து ஓடி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீ உன்னதமான தேவனுடைய குமாரனா இருக்கீங்கன்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்க. டேய், உனக்கு என்னடா வேணும்? ஆண்டவர் கேட்குற, உங்களுக்கு என்னடா வேணும்? ஐயா விரட்ட போறீங்கன்னு தெரியும், இந்த பண்ணிக்குள்ள மட்டும் அனுப்பிச்சு நான் ஓடிடுறேன். ஆனா போடா அப்படின்ட்டாரு. அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு எங்க வந்து உட்காந்துருக்கான்? நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல பேண்ட்டு, சூப்பரா சேவிங் பண்ணி முடியெல்லாம் வெட்டி சென்டெல்லாம் அடிச்சு இங்க வந்து உட்காந்துருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா நான் அடிச்சிருக்கிறேன், வாட வருதா? எங்கிட்ட ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, சனிக்கிழமை வருவாங்க காலையில். சொல்றதுக்கு முன்னாடியே சிரிக்கிற பார்த்தா வீடு ஃபுல்லா மணக்கும், எனக்கு பிடிச்சமான மனம். நான் அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன், பக்கத்தில் ஓடுவேன், ரோட்டில் போவேன், எங்கடா வாசம் வருதுன்னு ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன, யாரு? நான் தான் பாஸ்டர் அப்படின்னா. எனக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். ஹலோ, அங்கே உட்காந்துட்டு இருந்தான், ஓடி வந்தான், போடான்னு சொன்னாரு. அவன் திரும்பி ஆண்டோடைய சமயத்தில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நான் இப்போ ஊழியம் பண்ணுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உங்களையும் என்னையும் அப்படிதான் விரும்புகிறாரு. நீ நல்லா ட்ரெஸ் போடணும், நீ ஊழியம் பண்ணணும், நீ சூப்பரா இருக்கணும். ஒரு அல்லேலூயா. நீ வியாதி இல்லாமல் இருக்கணும், நீ தரித்திரியம் இல்லாமல் இருக்கணும், நீ பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். வேற எதையாவது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கிட்டு போய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிரசனம் மேல இருக்கணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசாமி உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய குறைச்சல்ல இருந்து அதை பரிபூர்ணப்படுத்த கொடுக்குறாரு. உங்க வியாதியிலிருந்து உங்களை ஆரோக்கியப்படுத்துறாரு. ஆனா அதுக்கு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? உபாகமம் 28:1 நான் செய்யணும். யாரெல்லாம் செய்ய விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இயேசு சுவாமி, இந்நாள் வரைக்கும் நான் வேதத்தையும் தூக்குறேன்,
நான் ஜெபிக்கவும் செய்கிறேன், அந்நிய பாஷையும் பேசுகிறேன், அபிஷேகத்தில் நிறையிறேன், இது எல்லாமே நடக்குது. ஆனால் சாபம் மாத்திரம் என்னை விட்டு போகலை. இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள் இருக்கிற பரிசுத்தாவியான வல்லமையினாலும் சிலுவையில் செய்து முடித்த அந்த வெற்றியின் இரத்தத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மேல கொடுத்த ஒரு அதிகாரத்தின் வல்லமையினாலும் என் மேல இருக்கிற சாபம், குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபம், பொருளாதாரத்தின் மேல் இருக்கிற சாபம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எங்களை விட்டு நிர்மூலமாக்கப்படுவதாக. யாரெல்லாம் ஒரு ரிலாக்ஸை ஃபீல் பண்றீங்க? நடந்தது உண்மைதான், சரியா? நான் இன்னும் சாப்டருக்கே வரலன்னு நினைக்கிறேன். வந்துட்டேனா? இல்லை, ரைட்டு. எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? ஏதோ மைண்ட் வாய்ஸ் வருது, நீங்கள் சாப்பாடு போட்டால் நான் உட்காந்துருக்கேன்ட்டு. பரவாயில்ல, போட்டுடலாம். ஏன்னா நேற்று சாப்பிட்டு இன்ன வரைக்கும் ஃபில்லாக தான் இருக்குது, சரியா? கர்த்தர் நல்லவர். ஸோ வாசிங்க, கொலோசையர் 3:23-24 வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை யாரை சேவிக்கிறீங்க? யாரை சேவிக்கிறோம்? சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரை கும்பிடுறோம்? கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நான் சேவிக்கிற கிறிஸ்து, கர்த்தர், குமாரன், பரிசுத்த ஆவி, பிதா எல்லாமா இருக்கிற அவராலே சுதந்திரமான பலனை அறிந்து எதை செய்தாலும் சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஆமா, நான் பெறுவேன் அறிந்திருக்கிறேன். நான் சேவிக்கிற கர்த்தர் எனக்கு என்னுடைய குறைச்சலை நிறைவாக்குவார், என்னுடைய சாபத்தை உடைப்பார், என்னுடைய வியாதியை நிர்மூலமாக்குவார், என் குடும்பத்தை செழிக்க செய்வார், என் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற அவருடைய மேன்மையான நோக்கம் நிறைவேறும், அவருடைய சித்தம் மாத்திரம் நடக்கும், அவருடைய திட்டம் மாத்திரம் செயல்படும், அநேக காரியங்களில் நான் வெற்றி உள்ளவனாய் மாறுவேன், என்னுடைய வாழ்க்கையை நான் எது செஞ்சாலும் அது நன்மையாக தான் நடக்கும். ஆமேன். அப்படி செய்கிற தேவனை நான் சேவிக்கிறபடியினால் அந்த நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன், பெறுவேன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். நான் ஏதோ உங்களை குசிப்படுத்துறதுக்காகவோ இல்லை நீங்க கொஞ்சம் உங்களை லிட்டப் பண்றதுக்காக நான் சொல்லலை. நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த டேனி பொய் சொல்லுவான், ஆனா வசனம் பொய் சொல்லாது. அதுக்காக இவர்கிட்ட பொய் சொல்லாரு எங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. சும்மா உங்ககிட்ட சொல்றேன். நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வசனம் ஒரு நாளும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனிதன் அல்ல. நாளும் சொல்லிட்டாரு, எங்க அப்பா உண்மை உள்ளவர், நான் எவ்வளவு வேணும் உண்மை உள்ளவரா இருக்கிறேன். அவர் கேட்கிறாரு, நீ எனக்கு உண்மையா இருக்கிறியா? இப்ப அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? சோ அடுத்து வாசிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்க எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்ன செஞ்சிடாதீங்க. நான் இன்னைக்கு போன வாரம் நான் பேசணும். ஸோ அவங்களுடைய கொடுத்துட்டேன். நான் இந்த வாரம் அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் விவரமாக சொல்கிறேன். நீங்கள் எதை செஞ்சாலும், பாஸ்டர் டேனிக்கு நீங்கள் காணிக்க கொடுத்தாலும், இல்லை பாஸ்டர் என்ன பாஸ்டர் நம்ம சர்ச்சு சின்னதாக இருக்கே, நான் ஒரு 50 லட்சம் தரேன், நீங்கள் சைடில் பில்லர் போட்டு மேலே ஏற்றிருங்க, 500 பேர் உட்கார மாதிரி அப்படின்னு நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும், இங்கே உங்களை என்னடா இவர் அப்படியே போகிற போக்கில் விதைச்சிட்டு போகிறாரு. எதை செய்தாலும், ஒரு பிச்சைக்காரன் வரான், சாரி பிச்சைக்காரன் நான் சொல்ல விரும்பலை, ஒரு கஷ்டப்பட்டவர் வந்து கேட்குறேன், நான் சாப்பிடலை, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கிற அளவுக்கு இந்தாப்பா இந்த எனக்கு இருக்குது, நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு, அது மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கும் வந்துட்டாங்க. காலையிலேயே வந்து இந்தா போ
ஒரு ரூபாய 2 ரூபாய தேடி பிதுக்கி பார்த்து அது அது நோட்டு தானா இல்லை காயின் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுறதை விட எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்ய ஆரம்பிக்கும் போது அது நன்மையாய் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எதை செஞ்சாலும் மனுஷனுக்கென்று செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று செய்யுங்க. அவர் மாத்திரம்தான் அதுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும், அதுக்கு ரிவார்டு கொடுக்க முடியும், அதுக்கு என்ன பண்ண முடியும், அதனுடைய என்ன காரியத்தை கர்த்தர் விரும்புகிறா அதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இன்னொன்று பாருங்க, கிறிஸ்டியன் ஷுட் டூ எவ்ரிதிங் வித் ஆல் தியர் ஹார்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் கை தூக்குங்க. பரவாயில்ல, நான் நினைக்கிறேன் விழித்திருந்து ஜெபம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கரெக்டா சரி. கிறிஸ்துவ உடையவர்கள் கை தூக்குங்க. அது இவ்வளவுதானா? தூக்குங்க. நான் கிறிஸ்துவ உடையவன். அதனால நான் எது செஞ்சாலும் என்னுடைய இருதயத்தின் முழு இருதயத்தோடு தான் செய்வேன். அப்படிதானே? அதில் வாசிங்க, இது எபேசியர் 6:6-8 வாசிங்க, ரோமர் 6:22-23 வாசிங்க. எபேசியர் 6:6-8. மனுஷர் விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் நீங்க எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்கு என்று செய்யுங்க. அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க உங்களுடைய முழு மனதோடும் கர்த்தருக்கு செய்றீங்கன்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க எதை செஞ்சாலும் சரி, நீங்க கர்த்தருக்குன்னு மாத்திரம் செஞ்சு பாருங்க, ஐயா பலன் வர ஆரம்பிக்கும். அது சூப்பர் பலன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது சூப்பர் பலன். அது செம்மையா இருக்கும். கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். வாசிங்க, வேகமாய் வாசிங்க. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, ஒருவேளை நீங்க எந்த வேலையா இருந்தாலும் நினைவில் கொள்ளுங்க, உங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் உங்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேலையை கொடுக்கிற ஒரு ஓனராகவே இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அதிகாரி உங்களுக்கு வேலை கொடுக்கலாம், சம்பளம் கொடுக்கிற முதலாளி உங்களுக்கு வேலை கொடுக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருவர் மட்டும் உங்கள் எஜமான் என்பதை நீங்கள் ஆண்டவர் வரும் மட்டும் மறக்கவே கூடாது. உடைய வாழ்வின், உடைய வாழ்வாதாரத்தின், உடைய செழிப்பின், உடைய பொருளாதார நிறைவின், உடைய பிள்ளைகளின், உங்களுடைய சந்ததிகளின் எல்லா காரியத்தினுடைய எஜமான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சொல்ல பாருங்க, காரணம் நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. நான் யாரை சேவிக்கிறோம்? ஸோ உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாரு, மந்த்லி கொடுக்குறாரு, அதனால அவரை போய் நீங்கள் கும்பிடுவீங்களா? வேலை செய்றீங்க, வாங்குறீங்க. ஆனால் நான் கும்பிடத்தக்க தகுதி உள்ளவரும், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவரும், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரும், மரித்தவரும், உயிர்த்தவரும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியும், நான் செபிக்கும் போது என் தேவைகளை சந்திக்கிறவரும், என்னோடு பேசுகிறவரும், தரிசனங்களை கொடுக்கிறவரும், வசனத்தை கொடுத்து திருப்புகிறவரும், பாவம் செய்யாதபடி என்னை கண்டித்து உணர்த்துகிறவரும், எல்லாமாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் எஜமானா நான் பெற்றுக்கொள்கிற வேலைகளில எனக்கு விரோதமாய் எதுவுமே வராது. ஸோ நான் சொல்றேன் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபாலிங் இஸ் ஹியூமனிசம், பட் பீயிங் தேர் இஸ், விழுகிறது மாமிஷிகம். இப்போ நான் போறேன், என் பைக்கில் போகிறேன், காரில் போகிறேன், அங்கே ஒரு சினிமா போஸ்ட் அழகாக ஒட்டி இருக்கு. அதில் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் கையை தூக்கிட்டு அப்படி அழகாக நிற்கிறாரு. ஆனால் அது பக்கத்தில் அரைக்குறை ட்ரெஸ்ஸாக ஒரு அம்மா நிற்கிது. நான் பார்த்துட்டேன், ஆனால் போயிட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ண முடியல, சரியாக பார்க்க முடியல. மறுபடியும் ஒரு யூ-டர்ன் அடிக்கிறேன். கேட்குறீங்களா? ஒரு யூ-டர்ன் அடிச்சு மறுபடியும் அந்த இடத்துல நிப்பாட்டி பின்னாடி ஒரு 4 வண்டி ஆர்ன் அடிப்பான், டே வழியை விடுறான்னு. நான் எதை பார்த்துட்டு இருப்பேன் சொல்லுங்க? போஸ்டரை பார்த்துட்டு இருப்பேன். அது பாவம்.
சிரிக்கலாம், பட் அது பாவம். மறுபடியும் நான் அதை போய் மெனக்கட்டு பார்த்தேன்னா அது பாவம். போற போக்கில் நான் பார்த்து தான் ஆகணும். போகிற போக்கில் என் கண்ணில் நான் பார்க்குறேன்னா எவனையாவது மோதிட்டு போயிட்டு இருப்பேன் நான். ஆனால் திரும்பி வந்து அதையே நான் பார்த்தேன்னா அது பாவமாய் மாறுகிறது. என் சந்ததி மேலே அந்த சாபமான பாவங்கள் என் சந்ததி மேலே தங்க ஆரம்பிக்கிறதுக்கு வசனம் இருக்கிறது. அதனால யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல் இன், அதாவது ஸ்பிரிச்சுவல் சைடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும் என்பதை தான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் ஆண்டவரோட கேட்பேன், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நான் எதெல்லாம் செய்ய நீங்க விரும்புறீங்க, உங்க சித்தத்தை கொடுங்க, திட்டத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பார். வேதத்தை வாசிக்கும் போதும் சில நேரம் சொல்லுவாரு, நீ போய் அந்த வேலையை செஞ்சிரு, பாவம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறா, என்ன உணர்த்துவாரு. அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கூட்டி கீட்டி எல்லாம் ரெடி பண்ணி மோட்டர்லாம் ஏத்திட்டு இந்த டேங்க் எல்லாம் எழுப்புவேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். நான் எப்போ ஆவிக்குரிய, நான் இந்த வரேன், பின்னாடி வரேன், சரியா? அதனால பாருங்க, அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், நீங்க சாப்பிடும் போது சரி, தண்ணி குடிக்கும் போது சரி, ஒரு ஜூஸ் குடிக்கும் போது சரி, பரிசுத்த ஆவியானவரே நான் ஆரோக்கியமா இருக்கிறதற்கும், என் சரீரம் புஷ்டியாய் மாறுகிறதற்கும், என் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுகிறதற்கும், இரத்த நாளங்கள் உருவாக்கப்படுகிறதற்கும், என் வியாதி என்னிடத்திலிருந்து விளக்குறதற்கும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையானதை குடிக்கிறேன், எனக்கு ஆரோக்கியம் வருவதாக. ஒரு அல்லேலூயா. எடுத்தோடனே மடக்கு மடக்கு குடிச்சு தூக்கி போட்டு போகாதீங்க. ஆண்டவர் பார்ப்பாரு. நான் அவனுக்கு கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணினேன், அவன் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணினேன், அவனை ஆசீர்வதிச்சேன், அவன் பொருளாதாரத்தை நிரப்புனேன். ஆனா அவன் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கும் போது எனக்கு நன்றி சொல்லாம போயிட்டானே. என்ன சொல்லாம போயிட்டான்? என் ஆவியானவர் நீங்க எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்கென்று செய்யும் போது நிச்சயமா அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் the Christians should do all to the glory. கிறிஸ்துவ உடையவன் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு. அப்போ நான் போகிறேன், ஒரு பொண்ணை பார்த்தோன்னு சைட் அடிக்கிறேன், அது தேவ மகிமையா? அடிப்பார் ஆண்டவர், பின்னாடி அடிப்பார். அந்த அடி முன்னாடி குப்புற விழுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நான் பழகிக்கிறேன், அவர் தூரத்தில் இருந்தாலும் அதை நான் விரும்புகிறேன், அடிப்பார் ஆண்டவர். அந்த அடி வித்தியாசமாக இருக்கும். ஆண்டி அப்படிதானே? ரொம்ப எச்சரிக்கையோடு பேசிட்டு இருக்கிறேன் நான் இங்கே நின்று. அதுதான் சொல்றேன், அப்படிப்பட்ட காரியங்கள் நான் பண்ணலாமா? எதை செய்தாலும்னா நன்மையான காரியங்கள், அதை மட்டும்தான் இங்கே கண்டித்து உணர்த்துது. பாவம் செய்தால் துணைக்க மாட்டார், திரும்பி நில்லுன்னு விடுவார் ஒரு அடி, பின்னாடி ஓடுறான்னு ஒரு மிதி, எங்க ஓடுறானே தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எதை செய்யறோம், எதை செய்யறோம். அடுத்தது வாசிங்க, எபேசியர் 6:8 ஏனுங்க. கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள், சரி, அப்போது அவரை சொல்லுங்க. எரேமியா 17:5-7 வாசிங்க. எரேமியா எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் வேகமாய் வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, நீங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனால், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காற்றுக்கொள்வி. இப்போ நம்ம யாரை பற்றி கொண்டு இருக்கிறோம்? யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்?
வாசிங்க, அதை வேகமா வாசிங்கடா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் போதும், இந்த சொல்றார். நீங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, இதுல 2-3 காரியங்கள் இருக்கும். ஒன்று, நான் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி நல்லா புரோட்டீன் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பல்ஜ் ஆகிட்டு 4 பேர் பார்த்து என்னை பயப்படணும் ஸோ அப்படின்னு என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் நான் அப்படிலாம் செய்யும்போது அது சாபத்துக்குரியதாய் மாறுகிறது. இன்னொன்று, எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர், நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறார், அவர் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், அவரை நம்பி நான் என்ன நான் யாரு தெரியுமா, என் கூட யார் இருக்கா தெரியுமா, புயபலம், அவனை நம்பி நம்ம அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்லல. ஒருவேளை இப்படி அரசியல்வாதிகளையும் உங்களையும் உங்களுடைய புயபலத்தையும் நீங்க நம்பி இருந்தீங்கன்னா அது சபிக்கப்பட்டது. கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. நான் சொல்லல, பட் அதை நான் நம்புறேன், அதை நான் பிடிச்சு கொள்றேன். இதுல எங்கேயாவது ஒரு சின்ன கேப்பிட வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஆண்டவரோட பேசுறேன் சொல்றாருப்பா, நல்லா சொல்றாரு பாருங்க. விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லல, ஒரு தீர்க்கதரிசி சொல்லல, யாரோ வேதத்தை எழுதின ஒரு மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்றார். வேதம் தெளிவா சொல்லுகிறது. லிட்டரலி காட் சேஸ். ஒப்போ நான் சபிக்கப்பட்டவனா மாறணுமா? இல்ல தேவனுடைய உறவுல அவர் எனக்குள்ளேயும் நான் அவருக்குள்ளேயும் வாழணும்னு விரும்புறேனா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை விட்டு மனுஷனையே நம்பி என்னையும் நம்பி ஓடி ஓடி என்னுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளை, அநேக பிரச்சனைகளை, அநேக காரியங்களை இம்மட்டும் நான் அனுபவிச்சு வருகிறேன். இதுக்கு காரணம் இப்பதான் எனக்கு தெரியும். நான் உங்களை விட்டு விலகி நான் மனுஷனோட ஓடிட்டேன். என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும். என்ன நிறைய வசனம் இருக்கு, டைம் இல்லை, இந்த முடிஞ்சிருச்சு. யாரோ சொல்றாங்க டைம் ஆகிட்டே இருக்குன்ட்டு. இந்த 10 நிமிஷம் தான் இருக்கு, நான் பார்த்துறேன். ஸோ என்ன சொல்ல வரேன், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும், அது மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமா இருக்கிறது. அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சொல்லுங்க. இப்போ பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை விட்டு விலகினவன் சபிக்கப்பட்டவன். ஆனா கர்த்தரை நம்பி தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நான் செழித்திருப்பேன். ஆமென். இப்போ சொல்லுங்க, ஏசு சுவாமி, எனக்கு அந்த சாபம் வேணாம். நானு ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் முழு பலத்தோடும் முழு எண்ணத்தோடும் நான் உங்களை நம்புறபடினால இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால செழித்திருப்போம். ஒரு சத்தத்தையும் காணும். நான் தான் பேசுறேன். உடனே சொல்லுவீங்களே, நீங்க மைக்கு வச்சிருக்கீங்க அதனாலதான் சத்தமா கேக்குது. பேச ஆரம்பி, அப்பாவோட பேச ஆரம்பி. சுகர் இருக்கா பார்த்து பேசுங்க. ஏசுவின் நாமத்தினாலே போயிடு, நீ பின்னாடி குடிப்போ, அது உனக்கு வேலை இல்லை. பின்னாடி குடிப்போ சொல்லுங்க. சொல்லுவாங்கல்ல, பின்னாடி என்ன நடக்கும் தெரியுமா? அதுதான். இப்ப நீங்க சொல்லுங்க, சுகரை பார்த்து பின்னாடி போன்னு சொல்லுங்க, அதுதான் பின்னாடி நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அதுதான் பின்னாடி நடக்கும்.
கொலஸ்ட்ரா பார்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கொலஸ்ட்ரா. ஏன்னா இது மூதாருடைய சாபம். அதை நான் சொல்ல வந்தேன், பட் அதை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த இதில் வாக்குத்தத்தத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆதியாகமம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா ஆதாம் ஏவாள், சரி நீ இன்னைக்கு ஏவாளா வாயேன், இயேசுவின் நாமத்தினாலே இவள் ஏவாள் அல்ல, இவள் பரிசுத்த தேவனுடைய மகள். யாராவது ஒரு ஆதாம் வாங்க, ஒரு ஆதாம் வாங்களேன். ஆம்பளை ஆதாம், நீ வாடா வாடா. நடக்குது, எல்லாமே பேசிட்டு இருக்கிறோம், டெய்லி போறேன், அவங்களோட இருந்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரமாகிய பலனை அவங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் அவங்க விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அந்த நம்பிக்கையை உடைச்சதுனால அது சாபமாய் மாறுகிறது. ரொம்ப யோசிச்சு பாருங்களேன். ஆனா இப்ப நம்ம சொல்லுவோம், நான் ஆதாம் ஏவாள் இருந்த பாவமே செஞ்சிருக்க மாட்டேன், அன்னைக்கு நான் இருந்திருந்தால் நான் முதல்ல செஞ்சிருப்பேன், நான் இருந்தா செய்ய மாட்டேன், நீ இருந்தா செய்ய மாட்டேன். எப்படி சொல்ற பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ குறுக்கும் நெடுக்குமானதுல தான் வேலை பார்ப்ப, நீ முள்ளுல தான் வேலை பார்ப்ப, உன் நெத்தி வேர்வை நிலத்துல விழும், நீ அதுல இருந்து தான் நீ சாப்பிடணும். உன் மனைவி என்ன பண்ணுவா? கற்ப வேதனை அடைஞ்சி ஒரு குழந்தையை பெற்று அதுல தான் இருப்பா. இது எல்லாமே நடக்கும். உன் மகன் காயின் ஆபேலை கொலை பண்ணுவான், அவன் சந்ததி இப்படி தான் வரும், வெயில் உன் மேல இருக்கும், நிழல் இருக்காது, நீ இப்படி தான் சம்பாரிச்சாகணும், இனி நீ இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியாது, நீ சாபத்தை அனுபவின்னு போயிட்டாரு. அந்த சாபத்தையும் உடைச்சிட்டாரு. ஆனால் அதை நம்ம இன்னும் கிளைம் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். அதை நம்ம கிளைம் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ யாருன்னு கேட்டா, நீ யாரோட பிள்ளை? நான் சிப்பையோட பிள்ளை. கடைசியில் எங்கே தான் வர்றேன்? கடைசியில் நான் எங்கே தான் வர்றேன்? அதே ஆதாம் ஏவாள் தான் வர்றேன். இப்போ நீங்களும் நானும் சொல்லுவோமா, நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே அவராலே சுதந்திரமாகிய பலன் எனக்கு கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியினால் இப்ப நான் சொல்றேன், நான் இயேசு அப்பாவுடைய ப்ராடக்ட். அதனால எனக்கு வியாதி இருக்காது, எனக்கு சாபம் இருக்காது, எனக்கு எதுவுமே குறைவு இருக்காது, எல்லாமே நன்மையாய்தான் மாறும். இப்ப சொல்லுங்க, நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய ஆரோக்கியம், பொருளாதார நிறைவு, பலன், பிள்ளைகளின் செழிப்பு, சந்ததிகளின் ஆசீர்வாதம், ஜாதிகளுக்குள்ளாய் கடந்து போகிற ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியினால் நான் எதை செய்தாலும் எங்க அப்பாவுடைய நாமம் மகிமைக்காக செய்ய போறேன். யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம், வெரி குட் வெரி குட், வாசிங்க.
Amen. Set your mind on things above. நீங்க தெளிவா சொல்லுது, நீங்களும் நானும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிட்டோம். எனக்குள்ளார இப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? தண்ணியில முக்குவோம். பாவத்துக்கு செத்துரு ஐயா, உள்ள ஒருத்தர் மூச்சு முட்டுதே, அந்த சத்தமே வெளியே வராது. ஞானஸ்தானம் கொடுப்போம் பார்த்துறீங்களா? கொஞ்சம் அமைக்க வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, மூச்சு முட்டி உள்ள போயிடுவான். கொஞ்சம் எழுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, மூச்சு எடுப்பான். என்ன பாஸ்டர் இவ்வளவு நேரம் அமுக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன காலி பண்ணிருப்பீங்களே. எழுந்தோட அந்த அமுக்கும் போது பாவத்துக்கு சாகுறான். அந்த ஞானஸ்தானம் அமுக்கும் போது என்ன பண்றான்? எந்திரிச்சோன பரிசுத்த ஆவி என்கிற நீதிக்குள்ளாய் அவன் உள்ள போயிடுறான், நீதிக்கு பிழைக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதான் சொல்றாரு பாருங்க, செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபோவ். பாருங்க, நீ எங்க பார்க்கணும்? பூமி லெவலில் அல்ல. இன்னும் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிப்பின் அனுபவம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி எனக்குள்ளார இருக்குது. ஆனா எங்க பார்த்தாலும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, செய்வாரு. ஆனா அங்கிட்டு போய் யாருக்காவது ஃபோன் அடிச்சு நல்லா இருக்கீங்களா? என்னத்த பாஸ்டர் அப்படியே தான் இருக்கு. நான் நிறைய பாஸ்டரை விசாரிப்பது உண்டு. ஐயா எப்படி இருக்கீங்க? சர்ச் நல்லா இருக்கா? இல்லை பாஸ்டர் அப்படியே தான் இருக்கு. பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு? என்ன ஒருத்தரும் கீழ்ப்படிய மாட்டேன்றான். ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்களா? என்ன பண்றது? பக்கத்தில் இருக்க சர்ச்சில் அங்க கூட்டு போயிடுறாங்க சோறு போட்டு. எதையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்க பார்த்துட்டு இருக்கிறோம்? கீழே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ மேலானவளே அப்படின்னா உன்னதங்களுக்கு மேலா இருக்கிற அது உன்னதமானவரை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்களேன். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய சிங்காசனம் உன்னதங்களுக்கு மேலாக இருக்கிறபடினால் அவற்றை நோக்கி நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என் ஜீவன் கிறிஸ்துவுடனே உமக்குள்ளார மறைந்திருக்கிறபடினால் நான் உம்முடையவனாய் மாறுகிறேன். இப்போ கிறிஸ்துடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறது? இப்ப நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? புரியலையா உங்களுக்கு? ஆதாமும் உண்டு பண்றாரு. சரி நீ எப்படியாவது எந்திரிச்சு போடான்னு போட்டு போகல, எல்லாத்தையும் அழகா பண்றாரு. கண்ணு எண்ணு மூக்குக்கெல்லாம் வச்சுட்டாரு. ஒருத்தர் கேட்டாரு, ஏன் நிறைய பேர் இந்த மூக்கு பொடியெல்லாம் போட்டு உறிஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த மூக்கை ஆண்டவர் திருப்பி வச்சிருக்கலாம்லன்னு என்ன கேட்டாரு? இல்ல, இந்த மூக்கை திருப்பி வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? மழை பெஞ்ச தண்ணி எங்க போகும்? மழை பெஞ்சா நேரம் அந்த ஓட்டைக்குள்ள தான் விழும். அவன் மூக்கு பொடி போட்டு அப்ப மட்டும் தான் தும்புவான், வருஷம் ஃபுல்லா தும்பிட்டு கிடப்பான். மேல ஃபிளைட் போயிட்டு இருக்கும், ஏதாவது பேப்பர் இப்ப கசக்கி போட்டானா, குப்பை போட்டானா இவன் மூக்குல வந்து விழுந்துரும். ஃப்ளைட்ல எல்லாம் குப்பையெல்லாம் போட முடியாது, அது ஃபுல்லாக லாக்கு தான் இருக்கும். சும்மா நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி என்னைய படைச்சு அவர் என்னைய பார்த்து இப்போ கடைசியாக எல்லாம் செட்ரைட் எல்லாமே நல்லா இருக்குது, இப்போ இவனை எழுப்பி என்னைய மாதிரி உட்கார வைக்கணும் அப்படின்னு போயிட்டு அவன் பிடிச்சி திறந்து ஊதுறாரு அவருடைய ஜீவ சுவாசத்தை. அவன் ஜீவாத்மானா. அதனால என்னுடைய ஜீவன் பாவமாக இல்லாதபடிக்கு, நான் சாபத்துக்குள்ள இல்லாதபடிக்கு நான் இப்போ மாறிட்டேன். எனக்கு கிறிஸ்து எனக்குள்ளார அவருக்குள்ளார நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்பொழுது என்னுடைய ஜீவன் அவரோட இருக்கிறது. பிசாசோ வியாதியோ வறுமையோ பலவீனமோ எந்த காரியமோ என்ன என் குடும்பத்தை பொருளாதாரத்தை வல்லமையுள்ள பரிசுத்த உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே தொட முடியாது. ராமேன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் முடிக்க போகிறேன். நான் உங்களுக்கு 5 வசனம் தான் பேசியிருக்கிறேன், முடிக்க போகிறேன், சீக்கிரம் முடிச்சிருவேன். சொல்றாங்க, ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்னொன்று பாருங்க, மீன்ஸ் டு ஃபோக்கஸ் ஒன்ஸ் வில் அண்ட் எமோஷன் ஆன் த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி டு ஹெவன்.
எங்க பார்க்கணும்? என்னுடைய ஆவிக்குரிய ஆத்தும என் உணர்வுகள் முழுமையாக பரலோகத்தில் இருக்கிற என் தேவனையே சார்ந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவரையே என் ஆவிக்குரிய வாழ்க்கைய ஜீவனுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறபடினா எப்பொழுதும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் அவரையே சார்ந்திருக்கணும். நான் வேற எங்கேயாவது மனுஷன் பின்னாடி ஓடவே முடியாது. அதுதான் மேலான இடம். எப்படின்னா என்னது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்வு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற காரியங்கள் இடைபடாதபடிக்கு எப்பொழுதும் அந்த உன்னதங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையே நான் நோக்கி பார்த்து என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லுங்க, இயேசு சுவாமி மேலான பரிசுத்த ஆவியாகிய உம்மை நான் நோக்கி பார்த்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நுழையாதபடிக்கு நீர் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணும்படி நான் உம்மோடு இருக்கிறேன். அதனால என் ஜீவன் உமக்குள்ளேயும் உம்முடைய ஜீவன் எனக்குள்ளேயும் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்களேன், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மா ஏனோ தானே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அறிக்கை பண்ண இன்னொன்று சொல்லுது பாருங்க, பரலோகத்தில் பாருங்க, தாவீது சொல்றான் பாருங்க, 73:25 படிங்க. சங்கீதம் 73:25. சங்கீதம் 73:25, யாக்கோபு 4:8. தவிர எனக்கு ஐயா சங்கீதக்காரன் அழகா சொல்றான் பாருங்க, அப்பா பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருப்பா இருக்கா? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லையா? எதுவுமே வேணாம்ப்பா, அப்பா உங்களை மட்டும் போதும்பா. சொல்லுங்களேன், இப்ப கையை நேரா நீட்டுங்களேன். ஏசுவாமி பரலோகத்தில் உங்களை அல்லாம எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு யாருமே இல்லைப்பா. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆசை வேணாம்பா. ராமேன்னு சொல்லுவோம்பா. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் டெய்லி 2 தடவை சொல்லி பாருங்களேன். Resolve to stay near God strengthens the heart is difficult time. எப்பெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதோ அப்போதான் இவன் பேசுகிறான். யாரு? சங்கீதக்காரன் சொல்கிறான், அவனுடைய இருதயத்தில் ஒரு கஷ்டமான அதை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போதெல்லாம் அப்பா உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு சரண்டர் ஆகிறான். I surrender my spirit, soul and body ன்னு சொல்லுங்களேன். I surrender me in your mighty hand ன்னு சொல்லுங்களேன். இப்படி வல்லமை உள்ள மகத்துவமான கரத்தில் நான் அப்படியே சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லிருங்களேன். பிரச்சனை அப்ப கொஞ்சம் வாங்கி பேச, நான் சரண்டர் ஆயிடுறேன். சரி போயிட்டு பொழைச்சு போகணும். என்ன சொல்றா? இன்னைக்கு நம்ம எதெல்லாம் அவட்டை கறக்க முடியுமோ அதெல்லாம் கறந்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்? கறந்துருவேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீ சரண்டர் ஆயிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீ சரண்டர் ஆகிற, சரண்டர் ஆயிருங்க. என்னைய பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இவர் என்னைய பார்த்துட்டு இருக்கிறார். யாரு? ஆண்டனி. சரண்டர் ஆயிருங்க. ஆவி ஆத்மா சரீரம் என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார். அடுத்தது என்ன சொல்லுது பாருங்க, யாக்கோபு 4:8 வேகமா வாசிங்க. அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, போதும் போதும் போதும். நீங்க யார் இடத்துல சேரணும்? நீங்க யோசிச்சு பாருங்க, யாரோட சேர்ந்துக்கிட்டு யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க, யாரோட சுத்திட்டு இருக்கீங்க, யாரோடைய கேரக்டர் வைஸ் உங்களுக்குள்ள வருது, யாரோடைய ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க உள்ள போயிட்டு இருக்கீங்க, யாரோடைய ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளார இருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆனால் சங்கீதக்காரன் இது யாக்கோபு தெளிவாக சொல்றாருன்னு நினைக்கிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு தெளிவாக சொல்றான்,
நீ வேற எங்கேயும் போய் சேர்ந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு பிரச்சனைக்குள்ளார உட்காந்துக்கிட்டு வாழ்வா சாவான்னு சுத்திட்டு இருக்கிறாத, கர்த்தர் என்ன காப்பாத்துறன்னு அப்பம் பார்த்து கையை தூக்கிட்டு இருக்கிறாத, நீ அவரோட சேர்ந்துடுற ஆட்டையிலன்ற. யாரோட சேரணும்? நான் யாரோட சேர்றேன்? ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேற எங்கேயாவது சேர்ந்து சுத்திட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சுங்க. ஆண்டவரே, இன்னையிலேருந்து நீங்க தான் என் ஃப்ரெண்டு, நீங்க தான் என்னுடைய தகப்பன், நீங்க தான் என்னுடைய நண்பன், நீங்க தான் என்னுடைய மனவாளன். இனி நம்ம 2 பேரும் தான். சொல்லுங்களேன் பார்ப்போம். இயேசு சுவாமி, இனி நீங்களும் நானும் தான். நம்ம 2 பேத்துக்கு மேல யாருமே வர முடியாது. நீங்க தான் என்னுடைய மனவாளன், நீங்க தான் என்னுடைய தகப்பன். சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய தலைவர், நீங்க தான் என்னுடைய வாழ்வாதாரம், நீங்க தான் என்னுடைய செழிப்பு, நீங்க தான் என்னுடைய கவுன்சிலரு, நீங்க தான் என்னை நடத்துறவர், நீங்க தான் என்னை கரம் பிடிச்சிருக்கீங்க. இன்னும் அவுட்டு உங்களுக்கு தான் எனக்கு தெரியும். அதனால நம்ம 2 பேரும் தான் சேர்ந்துருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். அறிக்கை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான். சொல்லுங்களேன், நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். சொல்லுங்களேன், நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்துக்கென்று மகிமையா சொல்லுங்க. அடுத்து பாருங்க, 73:28 சங்கீதம் சொல்லுது, எனக்கோ தேவனே அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து பாருங்க, சங்கீதம் 24:4 வேகமாய் வாசிங்க. யாரு எப்படி மாறுவான் அவன்? வேகமாய் வாசிங்க, நான் முடிக்க போகிறேன். சில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நீங்க ஆண்டவரோட நீங்கள் சேர்ந்துட்டு அவர் உங்களோட சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க கையில சுத்தமா இருப்பீங்க. உங்க வீட்டுக்காரம்மாவை நீங்க அடிக்க மாட்டீங்க, உங்க வீட்டுக்காரம்மா உங்களை அடிக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது சத்தமே வரல, அதெல்லாம் நடக்காது பாஸ்டர். ஓகே, நல்லது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கையில சுத்தம், லஞ்சம் வாங்க மாட்டான், பரிதானம் வாங்க மாட்டான், வட்டிக்கு விட மாட்டான், கையை கொண்டு எவனையாவது அடிக்க மாட்டான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும். இருதயத்தில் கொஞ்சம் கூட பாவம் செய்கிற உணர்வே வராது. ஆமாவா இல்லையா? பாவம் செய்கிற உணர்வே வராது. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடா ஆணையிடாமலும் இருப்பான். நான் தேவனோடு சேர்ந்துட்டேன் அப்படின்னா அப்படிதான் இருப்பேன். அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா, the heart is the center of our lives. இந்த இருதயம் தான் என்னுடைய வாழ்க்கையின் மைய பகுதி. இந்த இருதயம் தான் என்னுடைய வாழ்க்கையில மைய பகுதி. அதுல இருந்து தான் எல்லாமே போயிட்டு இருக்கும். செய்யலாமா செய்யக்கூடாதா, இங்க எல்லாம் போறது வைக்கிறது எல்லாமே அதுல இருந்து தான் போயிட்டு இருக்கும். அதை இன்னொரு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, lives and sin defiled its. அது என்ன ஆகும்னா, என்னுடைய பாவம் நான் செய்ய ஆரம்பிக்கும் போது அதை மாசுபடுத்த ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய இருதயம் என்னுடைய வாழ்க்கையில மையப்பகுதியா இருக்கிறது. நான் பாவம் செய்ய ஆரம்பிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய இருதயம் மாசுபட ஆரம்பிக்கும். அப்புறம் நான் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால இப்பவே நான் ஆண்டவரோட சேர்ந்துட்டேன்னா நான் தவறே பண்ண மாட்டேன், நான் பாவமே செய்ய மாட்டேன். மாசுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. எப்பொழுதும் நான் போல்டா பேசிட்டு போயிட்டே இருப்பேன், வசனத்தை பேசுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 51:10 சொல்ற பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான் பாருங்க. சோ எனக்கு மாசு வந்துடக்கூடாது, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளார இந்நாள் வரைக்கும் இருக்குமே, ஆனால் அதை கொஞ்சம் சுத்தமாக்கிறீங்க. என்னை ஈசோப்பினால் அப்பொழுது நான் எப்படி சுத்தமாவேன்? உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பு என்பது என்னது? ஒரு வகையான கீரை. அந்த கீரையில் என்ன பண்ணுவாங்க, பலிபீடத்துக்கு முன்னாடி போய் தண்ணியும் ரத்தமும் இருக்கும், அதை ரெண்டையும் முக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பலிபீடத்தின் மேல் தெளிப்பார்கள். அதுதான் ஈசோப்பு என்கிற கீரை. ஈசோப்பு சரியா சொல்றேன் ஆண்டி? ஈசோப்பு அவன் சொல்றான், அந்த நாட்டில் ஈசோப்பினால் என்னை
சுத்திகரி, அப்பொழுது நான் சுத்தமாவேன். இங்க என்ன சொல்றான்னா, அழகா சொல்றான், தேவனே சுத்த இருதயத்தை எங்கள் சிருஷ்டியும். இவ்வளவு நாள் நான் பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் பிரச்சனை எனக்குள்ளால இருந்துச்சு, இவ்வளவு நாள் நான் செய்கிற காரியங்கள் எனக்கே பிடிக்காம இருந்துச்சு, அது நல்லாவும் இருந்துச்சு, ஆனா நான் செஞ்சிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு, அதுல இருக்கிற பாவத்தெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக்கிருங்கப்பா. இனி அது சுத்தமாவே இருக்கட்டும். இனி எப்படி இருக்கட்டும்? சுத்தமாவே இருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து பேசுங்களேன். ஏசு சுவாமி, ஒருவேளை இந்நாள் வரைக்கும் என் கைகளில் சுத்தம் இல்லாமலும் இருதயத்தில் மாசோட என் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து கபடாய் ஆணையிட்டு நான் இருந்திருப்பேனே, ஆனால் என்னை மன்னித்து என் இருதயத்தை சுத்தமாக்கி, அப்புறம் என்ன போட்டிருக்கு, நிலைவரமான உம்முடைய ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பீங்க. அப்பொழுது நான் பாவம் செய்யாதபடி நான் உங்களிலும் நீங்க என்னிலும் சேர்ந்திருப்பீங்க. அப்பொழுது ராஜ்யத்தின் பங்காளியாய் நான் மாறுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முடிக்க போகிறேன். பாருங்க, சங்கீதம் அதே பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. 8:10, 51, 3, 8, 10. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. 3ஆம் வசனம். ஆமா. His eyes and his ears. என்ன சொல்றாரு? என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய காதுகள் என்னுடைய மீறுதல்களை என்னுடைய கண்கள் பார்த்துருச்சு, என்னுடைய காதுகள் அதை கேட்டு நான் அறிந்திருக்கிறேன். யாராவது நான் பாவம் செய்யறதை லிட்டரலா நீங்க பார்க்குறீங்களா? ஐயோ, இது பாவமான காரியத்தை நான் செய்கிறேன்னே, நான் செய்யக்கூடாதபடிக்கு, இல்லை நான் பாவம் செய்த காரியங்களை என்னுடைய காதுகள் கேட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறான், நான் பார்த்துட்டேன், என்னுடைய அக்கிரமங்களை, நான் செஞ்ச அக்கிரமத்தை பார்த்துட்டேன், நான் பேசின மோசமான காரியங்களை என்னுடைய காதில் நான் கேட்டுட்டேன். அடுத்து என்ன சொல்கிற மாதிரி 8ஆம் வசனம் வாசிங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுங்கின எலும்புகள் களிகூரும். His hearts, அவனுடைய இருதயம் இப்ப சொல்றான், இந்த அக்கிரமும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கேட்டபடினால இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய இருதயம் சந்தோஷமாய் மாறும். 10ஆம் வசனம் வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சோ இதெல்லாம் நான் கன்ஃபஸ் பண்ணி மாறினதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இப்போ இந்த 3 காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திட்டேன் அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ பாருங்க, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 4:23 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. இப்போ நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் புதுப்பித்தபடினால் அவர் என்னோட வாழ்றாரு. அதனால எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் அப்படி நான் காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து என்ன ஓடுது? அந்த ஜீவ ஊற்று என்னன்னா, நான் பேசுகிற வார்த்தைகள் நான் மற்றவரோடு இடைப்படும் போது அது அவர்களுக்கு ஜீவனாய் மாற ஆரம்பிக்கிறது. ஒரு நதி உண்டு, ஒரு சிங்காசனத்தின் மத்தியில் ஒரு நதி உண்டு. அது எங்க வருது? அந்த சிங்காசனத்தில் ஓடி வருகிறது. இருபுறமும் என்ன வருதான்? ஆமென். சோ அது சொல்ல பாருங்க. Here Proverbs gives the key to amassing the tongue's power. இந்த நீதிமொழிகள் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல கீ கொடுக்குது. என்னுடைய வாயில நான் என்ன பண்ணணும், என்னுடைய நாவுகள் நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வல்லமை புறப்பட ஆரம்பிக்கிறது. அந்த ஜீவ ஊற்று எனக்குள்ளார இருக்கும்போது, நான் பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய சரீரத்தில், என்னுடைய வாயிலிருந்து, என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்று என்கிற ஒரு வல்லமை புறப்பட ஆரம்பிக்கிறது. அது நான் பாவம் செய்யாதபடி என்னை தேவன் வரும் மட்டும் பாதுகாக்கிறது. என் தேவன் வரும் மட்டும் என்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஸோ ஏன்னா நிறைய வசனங்கள் உண்டு. நான் முடிக்க போறேன். தீத்து 2:14 வாசிங்க, கலாத்தியர் 2:20 வாசிங்க.
எடுத்து வச்சுக்கோங்களேன் 2-3 பேர். 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். இப்ப பாருங்க, தாவீது சொன்னது போல என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும், அதாவது ஆண்டவர் மரித்ததற்கு என்னுடைய வாழ்க்கையில 3 காரியம் தான் முக்கியமான காரியமா இருந்தது. என்னென்னது? அக்கிரமம். இந்த 3க்காக தான் மரிச்சாரு. ஏசியால நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயில படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க மற்ற இதுல தீர்க்கதரிசன புஸ்தகங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சகரியால படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல என்ன தான் சொல்லுது? அக்கிரமம், டிரான்ஸ்கிரஷன், இனிக்விட்டி, சின். இந்த 3 காரியத்துக்காக தான் ஆண்டவர். இந்த 3 பயங்கரமான பாவம். இதுக்கு நிறைய இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. அக்கிரமத்துக்கு இருக்கு, மீறுதலுக்கு இருக்கு, என்ன இருக்கு? பாவத்துக்கு இருக்கு. அதில் சொல்றாரு, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். அவர் மீட்டு எடுக்கப்பட்டபடினால நான் பரிசுத்த ஆவியானவர் அவர் குமாரனாகிய கிறிஸ்துவாய் இருக்கும்போது என்னுடைய அக்கிரமத்துக்காய், என்னுடைய பாவத்துக்காய் அவர் சிலுவையில் அடிபட்டு ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை விளக்கரையும் கொடுத்து என்னை மீட்டு கொண்டபடியினால் நான் அவருக்கு சொந்தமுள்ள ஜனமாய். சொல்லுங்க, இயேசு சுவாமி என்னுடைய அக்கிரமத்துக்காய் நீர் மரித்து உம்முடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டபடியினால் நான் உம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினால். அடுத்து என்ன சொல்லுது? வாசிங்க. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சோ அப்போ அவருடைய சொந்த ஜனமாய் நான் மாற ஆரம்பிக்கும் போது, அவர் எனக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய செய்கைகள்லாம் எப்படிதான் இருக்கும்? நான் பாவம் செய்ய மாட்டேன். என் இருதயம் பாவம் செய்யறதுக்கு என்ன தூண்டாது, என்னுடைய சிந்தை தூண்டாது. நான் நல்ல காரியத்தை மாத்திரம்தான் செய்வேன். அதுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? நீ பக்தி வைராக்கியம் உள்ளவனாயும் நன்மை செய்கிறவனாயும் என்ன பண்ணிருக்கிறாரு? சுத்திகரிக்கிறாரு. அப்போ சுத்திகரிக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறவர் இல்ல, எங்கேயோ இருந்து என்ன சுத்திகரிக்கல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்துக்குள்ளார இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்தே நான் பாவம் செய்யாதபடி சிந்தனையிலும் ஆவி ஆத்மாவிலையும் எண்ணங்களையும் என்னுடைய இருதயத்திலும் நான் பாவம் செய்யாதபடி என்னை கண்டித்து உணர்ந்து என்னை சுத்திகரிச்சுட்டே இருக்கிறாரு. நன்மை தாண்டா செய்யணும், நன்மை செய்ய. நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது இங்க ஒரு கொட்டு விழும். தவறு செஞ்சிராத, வார்த்தையை பேசிராத. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். இனி நான் அல்ல, கலாத்தியர் 2:20 சொல்லுது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறபடினால் இப்ப நான் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல அவரோட நான் பிழைச்சிருக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில பாவம் வருகிறதற்கு, நான் பாவம் செய்கிறதற்கு, பிசாசன் என்னுடைய வாழ்க்கையில இடைபடுகிறதற்கு, என்னுடைய வியாதி என்னை மேற்கொள்கிறதற்கு, நான் தரித்திரிய சூழ்நிலை அடைகிறதற்கு, தேவன் எனக்கு வைத்திருக்கிற செழிப்பை நான் விட்டு விலகி போகிறதற்கு எனக்கு எதுவுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். அதான் சொல்லுது. வாசி முடிப்போமா? இப்பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கீங்க. இந்த இது வாசிங்க. ஆமென். இப்போ நான் எப்படி மாறிட்டேன்? பழைய துருத்தியில் திராட்சரசத்தை ஊத்துனா என்ன ஆகும்? இப்போ பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிச்சு எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம்தான் என்னுடைய எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், சதைகள், தசைப்பகுதி, எலும்பில் இருக்கிற ஊன்கள், கிட்னி பகுதி, என்னுடைய பிரெயின், என்னுடைய சுவாச காற்று, நான் கேட்கிற வார்த்தைகள், என்னுடைய எல்லா பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் மாற்றம் இருக்கிறபடினால மற்ற எதுக்குமே இடம் கிடையாது. என்ன அவர் சுத்திகரிச்சுட்டே இருப்பாரு. அதனால நான் புது சிருஷ்டியாய் மாறிட்டேன்.
அந்த புது சிருஷ்டி யாருன்னா பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் மாறிட்டேன். அப்ப இனி இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல, இந்த உலகத்துக்குரிய வேஷம் நான் தரிக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால் நான் பரலோகத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தக்காரனா மாறிட்டேன். ஏன்னா அவர் சொந்த ஜனன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் சொந்த ஜனன்னு சொல்லிட்டாரு. வாசிங்க, முடிக்க போறேன். இன்னொரு ஒரே 2 நிமிஷம் தான். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 to 14 வாசிங்க, முடிச்சிருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 to 14. நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் பாருங்க, நல்லா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய இல்ல எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுங்க. கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 to 14 எல்லாரும் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எனக்கு உண்டாயிருக்கிறது. அதான் சொல்றேன், எனக்கு நீங்க கன்ஃபஸ் பண்ணணும். இப்போ அந்த 3 வசனத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 to 14 எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதை வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, நீங்க அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க, அதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, அதனுடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிங்க. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் இலவுரா மரத்தை போல செழித்திருப்பான். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல. சொல்லுங்க, வசனம் சொல்லுது, சிதறடிக்கப்படுவார். காற்று பறக்கடிக்கும் பதரை போல. அப்படி என்னடா காற்று பறக்கடிக்கும் பதரா? நீங்க வில்லேஜில் அந்த இதெல்லாம் கோதுமையெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா ரோட்டில் கொண்டாந்து ஒரு பெரிய குமிச்சு போட்டிருப்பாங்க, அந்த களத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொலவு மாதிரி எடுத்து மேலேருந்து அப்படி தூத்தி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த சாலிடாக இருக்கிற அந்த இதெல்லாம் நேராக கீழே விழும். அதில் இருக்கிற பதலெல்லாம் போய் அங்கே ஒரு பெரிய மேடாக மாறும். நானும் நீங்கள் அந்த சாலிடான கோதுமை மணியா கர்த்தர் விரும்புகிறாரியா? அந்த பதரை எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றிட்டு என்னை சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்தின் பங்காளியாய் கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா.